தேவன் நடுவில் இருக்கிறார். ஆமென். கவனிங்க நல்லா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்தும் எல்லாமே அவருக்கு தெரிந்தாலும் கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு என்ன செய்வேன். நீ ஆபத்தை சந்திக்க போகிறாய் என்பது எனக்கு முன்னமே தெரிந்தும் கூட ஆபத்தை பார்க்கும்போது நீ என்ன செய்யணும், கூப்பிடணும். ஜெபம் பண்ணுகிறவன் தான் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிக்கிறவன் அவன் வாய் திறந்து கர்த்தரை தேடும் போது, அவன் ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டுடைய சன்னிதானத்தில் அபிஷேகத்தில் நிரம்பும் போது, அவன் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எல்லா தடைகளிலிருந்தும் கர்த்தர் அவனை உயர்த்தி விடுவிக்கிறதை அவன் உணர்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜெபம் அத்தியாவசியமானது. ஆமென். ஜெபம் எப்படிப்பட்டது? ஆமா, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற ஜெபத்தின் பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஜெபத்தின் பின்புலம். ஜெபத்தின் பின்புலம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்ன ஜெபத்தின் பின்புலம், த பேக்ரவுண்ட் ஆஃப் பிரேயர். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சும்மா ஆட்டாதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, ஜெபத்தின் பின்புலம். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இருக்கோ இல்லையோ, ஜெபம் உன் பேக்ரவுண்டில் இருந்தால் ஒருத்தனும் உன்னை தொட. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உங்கள் பேக்ரவுண்டில் எது இருக்கோ இல்லையோ, பணம் இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, சொந்த பந்தங்கள் இருக்குதோ இல்லையோ, அரசியல் அதிகாரங்கள் இருக்குதோ இல்லையோ, உன் பின்புலத்தில் ஜெபம் இருக்கணும். ஜெபம் இருந்தால் உன்னை கண்டு தேசம் நடுங்கும். ஜெபம் உனக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் உனக்கு விரோதமா எழும்ப பயப்படும். அல்லேலூயா. ஜெபம் இருந்தா நீங்க கர்த்தரை தேடுறவங்களா இருப்பீங்க. ஆமென். நீங்க பொங்கல் சாப்பிட்டுட்டு தூங்க மாட்டீங்க. ஆமென். நீங்க பாருங்க, எல்லாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு வீட்டில் என்ன செஞ்சுட்டு நிறைய பேர் வீட்டில் உறங்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பிடிச்சி ஆட்டுறதெல்லாம் பேய். ஆமென். அற்புதம் வேணும்னா மட்டும் பாஸ்டர் என்ன செய்யுங்க, இனி வரட்டும், வெளுக்க போறேன். ஆமென். பொங்கல்ல நீ பொங்கல் தின்னுட்டு கர்த்தரை தேடாம உட்கார்ந்துட்டு ஆபத்து வரும்போது மட்டும் யாரை தேடுற? அதுக்கு நீ உயிரோட இருக்கவே வேண்டியதில்லை. அல்லேலூயா. உன்னை ரட்சித்து கர்த்தர் உன்னை விடுவிச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. நீ விடுவிக்கப்பட்டது சாதாரண பல கொடுத்தல்ல, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உன்னை மீட்டிருக்கிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. தம்முடைய சொந்த விலையேறப்பட்ட இரத்தத்தால் உன்னை அவர் விடுவித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விடுவித்த அவரை இருதயம் கோணுகிற போல நடக்காத. ஆமென். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருக்கு விரோதமாய் வராதிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தின் பின்புலம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஆமா, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அது எதை பற்றினதல்ல? எல்லாம் பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க பைபிளை பார்த்து சொல்லுங்க, ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க, எதை பற்றினதல்ல. ஆண்கள்லாம் சத்தமா சொல்லுங்க, எதை பற்றினதல்ல. இந்த உலகத்தில்
நம்ம நல்ல ஜெபிக்கிறோன்ற பேர்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றதெல்லாம் வேணுங்கிறத மட்டும்தான் கேட்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் ஒரு வல்லமை கிரியை செய்து நாம் தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அது இந்த பரிசுத்த வேதத்தில் பவுல் கொலோசிய சபைக்கு எழுதுகிற போது அதை அடையாளம் காண்பித்து சொல்றாரு, இதோ இந்த உலகத்தில் லௌகீக ஞானம் ஒன்று இருக்கிறது. என்ன ஞானம்? லௌகீக ஞானம், உலக ஞானம். உலக ஞானத்தினால, மாயமான தந்திரத்தினால ஒருவனும் உங்களை என்ன செய்யக்கூடாது? கொள்ளை கொண்டு போயிடக்கூடாது, உங்களை கொள்ளையாடிடக்கூடாது, உங்க ஆத்துமாவுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை சேதப்படுத்திடக்கூடாது, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவன் சூறையாடிடக்கூடாதுன்னா, தேவ பிள்ளையே, தேவனை விட்டு வழி விலக பண்ணுகிற எந்த காரியத்தையும், எந்த மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்குள்ள கிடக்கிற மனுஷனோட நம்ம பேச்சு அதிகமா இருந்துச்சுன்னா, இருளுக்குள்ள கிடக்கிற ஒரு மனுஷனோட நம்முடைய சம்பாஷணை அதிகமா இருந்துச்சுன்னா, அவன் நம்ம இருளுக்குள்ள இழுத்து கொண்டு போயிடுவான். ஆமென் சொல்லுங்க. உன் ஜீவியம் வெளிச்சம் அதிகமா இருக்கிறவர்களோடு கூட பயணிக்கப்படுமே ஆனால், எந்த சூழலிலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏன்னா நீ வெளிச்சத்தோடு இருக்கிறாய். ஆமென். நம்ம வெளிச்சத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளை அந்தகாரத்தில் இருக்கிறவர்களோடு கூட உங்களுடைய உறவை வைத்துக் கொள்ள கூடாது. ஆமென். உங்க பேச்சு அந்தகாரத்தில் இருக்கிறவர்களோட இருக்கக்கூடாது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் அடையாளப்படுத்துறாரு, உன்னை சுத்தி முதல்ல பிசாசு தான் இருக்கு நீ நினைக்கிற, ஆனால் இந்த உலக மனிதர்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி பிசாசு வாங்கிட்ட வருகிற ரூபம் இன்னதென்று அவர் அடையாளப்படுத்தி சொல்லும் போது சொல்றாரு, லௌகீக ஞானம். என்ன ஞானம்? லௌகீக ஞானம். இந்த லௌகீக ஞானத்தினால நம்மை ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பிலிருந்து பிரிச்சிடக்கூடாது. மாயமான தந்திரம் இந்த உலகத்தில் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு எடுக்கப்படுகிறது. மாயமான தந்திரம். எல்லாம் சொல்லுங்க, என்ன தந்திரம்? மாயமான தந்திரம் என்ன செய்து தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் கர்த்தரை பின்பற்றக்கூடாதபடி சத்துருவினுடைய ஆதிக்கங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து ஒரு பொல்லாத வல்லமையினால் நம்மை பாதிப்படைய பண்ணி ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே அவன் நம்மை நசுக்க அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மாயமான தந்திரம். அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, அந்த மாயமான தந்திரத்தினால ஒருவனும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? கொள்ளையாடி கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ எப்படி இருக்கணும்? வாயை திறந்து சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? என்னத்துக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? எந்த நேரத்தில் இந்த பிசாசு உலக மனிதர்களுடைய ஞானத்தினாலே நம்மை கொள்ளையாடி கொண்டு போவான். ஆமென். இந்த காலை வேளையில் இதை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்ம நிறைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிற வியாதிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கிறோம், நம்மை வேதனைப்படுத்துகிற பலவீனங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறோம், சத்துருவின் போராட்டங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறோம், பண பிரச்சனைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கிறோம், குடும்பத்தில் வருகிற சண்டைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கிறோம். பல சமயத்தில் சத்துரு கொண்டு வருகிற பெரிய திட்டம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் லௌகிக ஞானத்தினால நம்மை அவன் வீழ்த்த விரும்புகிறான். எதுல வீழ்த்துறான்? சத்தமா சொல்லுங்க, எதுல வீழ்த்துறான்? லௌகிக ஞானம். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஞானம்? லௌகிக ஞானம். இந்த லௌகிக ஞானத்தில் அவன் நம்மை வீழ்த்தி கொண்டு போக கூடாதுன்னா ஒரு தேவ பிள்ளை எச்சரிக்கையா இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அது மனுஷர்களுடைய பாரம்பரிய நியாயத்தை, உலக வழிபாடுகளை, உலகத்தில் நீங்க முன்னால பின்பற்றி வந்த சில விக்கிரக வழிபாடுகளுக்கு ஒத்த காரியத்தை உன் ஜீவியத்தில் சத்துரு சில மனுஷர்கள்
மூளையில செயல்பட்டு உலக லௌகிக ஞானத்தில் நம்ம குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்? முழுசா கொண்டு வர மாட்டான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உலக சடங்காச்சாரத்துக்கு நம்ம விலகி இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவங்க உலக காரியத்தை அவங்க மற்ற வேதங்களை பின்பற்றி விக்கிரங்களை பின்பற்றுகிறவர்கள் அந்த காரியத்தை செய்யறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் அந்த காரியத்தை நாம் செய்ய கூடாது. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணி பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு போய் மொட்டை அடிக்கிறது எங்க போய் அடிக்கிறாங்க? வேளாங்கண்ணில போய் அடிக்கிறான். ஆமென். எங்க அடிக்கிறாங்க? ஜெபம் பண்றது எங்க? ஆவிக்குரிய சபையில. அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்புறது எங்க? ஆவிக்குரிய சபையில. ஆனா பிள்ளை பிறந்த உடனே போய் மொட்டை அடிக்கிறது எங்க? மொட்டை அடிக்கிறதுக்கு வேளாங்கண்ணில போக சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைய கொண்டு போய் விக்கிரகத்துக்கு முன்னால அது சந்நிதியில வச்சு அதனுடைய எல்லையில வச்சு, சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் அந்த விக்கிரகத்துக்கு முன்னால போய் வணங்கலையே, நான் அது ஒரு ஓரமா போய் எடுத்துட்டு வந்தேன். கிடையாது. நீ அது எல்லையில போனாலே அந்த விக்கிரகம் உன் பிள்ளையோட தொடர்புடைய விக்கிரகமா மாறுது. உன் பிள்ளை அது பின்தொடர ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் உன் பிள்ளை அது பின்தொடர ஆரம்பிக்கும். இது நடக்க கூடாது. அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை உனக்கு பிறக்கிற பிள்ளையை நீ விக்கிரகத்தினுடைய ஸ்தானத்துக்குள்ள கொண்டு போகவே கூடாது. உன் கால்கள் அது எல்லைக்குள்ள போய் நிற்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அதை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அபிஷேகத்தில் நிரம்புற நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய விக்கிரகத்தினுடைய, ஐயா நான் கோயிலுக்குள்ள போகலைங்கய்யா, அந்த விக்கிரகத்துக்கு முன்னால வச்சு காது ஊத்தலங்க ஐயா, ஆனா வெளியில அந்த காம்பவுண்ட் செவருக்குள்ள கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து அவங்க மாமா மடியில உட்கார வச்சு காதுல என்ன பண்ணேன்? அல்லேலூயா. அதுல பத்திரிக்கைலாம் அடிச்சு காதணி விழான்னு போட்டு ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து பாஸ்டருக்கு மட்டும் என்ன செய்யாது. ஆனால் அவங்க போராத காலம், நான் வேற வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம கண்ணில் அந்த பத்திரிக்கை என்ன செய்யுது? இதை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரரு. ஆமென். எனக்கு உண்மையிலே சொல்றேன், பைபிளில் காதணி விழாவுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சிருங்க பாப்போம். ஒன்னையும் நீங்க பேச முடியாது. பிகாஸ் பைபிள் அதை நமக்கு போதிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. காதணி விழான்னு பத்திரிக்கை அடிக்கிறாங்க பாருங்க. சமீபத்தில் ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் தான் அதை படித்தேன் நான். காதணி விழா அப்படின்னு போட்டு இன்னாருடைய பரிசுத்தவான்களின் முன்னிலையில் இந்த ஊழியக்காரருடைய முன்னிலையில் இது நடைபெறும் போட்டிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் பேருக்கு முன்னாடி ரெவரண்ட் வேற. என்ன ரெண்டு? ஆமாம், ஆண்டவர் பார்த்தான்னா 2 வெட்டி விடுவார். நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம் பாருங்க இன்னைக்கு. நமக்கு தேவன் அறிவை கொடுத்திருக்கிறார். ஆமே. பரிசுத்த வேதம் சொல்லுது, நாம் ரட்சிக்கப்பட்டது ஏதோ 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கர்த்தர் விலைக்கு நம்ம வாங்கல. நம்மை அவர் எப்படி வாங்கி இருக்கிறாராம்? இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. ஆமென் சொல்லுங்களேன். எதை சிந்தி சம்பாதிச்சது? இரத்தத்தை சிந்தி. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்துக்கு மேல ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம் உன் ஜீவியத்தில் இந்த உலகத்தில் இருந்தா அதை நீ ஒருவேளை அவருக்கு இணையா செலுத்தலாம். ஆனா அவருக்கு அவருடைய ரத்தத்துக்கு இணையானது இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. விலையேற பெற்ற ரத்தம் கொண்டு சம்பாதிக்கப்பட்ட சபையா இருக்கிற நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையை கொண்டு போய் விக்கிரகத்தினுடைய ஸ்தானத்தில் வைக்க கூடாது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்றது இங்க, விடுதலையை பெற்றுக் கொள்ளுவது இங்க, ஜெபிக்க சொல்றது இங்க. ஆனா வேளாங்கண்ணில போய் நீ மொட்டை அடிச்சா உன் குடும்பத்தை அந்த விக்கிரகத்தின் ஆவி பின்தொடர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பிசாசுடைய பயங்கர பலவீனங்களை நீ சந்திப்பாய், போராட்டங்களை சந்திப்பாய், அவமானங்களை சந்திப்பாய். ஏன் இதெல்லாம் நடக்குது தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த வேதம் விக்கிரகங்களுக்கு விரோதமானது. ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையில் இன்னைக்கு அவங்களே மாறிக்கிட்டு வராங்க. இதோ சிலை வணக்கம் கூடாது, சிலைக்குள்ள கடவுள் இல்லை, சிலைக்குள்ள கர்த்தர் இல்லை, இந்த மாதாவை நம்ம வழிபடக்கூடாது, இயேசு பிறக்காவிட்டால் மாதான்னு சொல்லுகிற பெண் சாதாரண பெண் என்பதை அவங்க இன்னைக்கு சத்தியத்தை கொண்டு விளங்கி கொண்டு வருகிறார்கள். கைதட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்கயா போறீங்க? எருசலேமில் இருந்து எங்க போற? எரியோவுக்கு போறா. எரியோவில் இருக்கிற பெருங்கூட்டம் சத்தியத்தை அறிஞ்சது எருசலேமுக்கு புறப்பட்டு வருது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோ, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையோ எருசலேமில் இருந்து தேவன் கொடுத்த நன்மையை விக்கிரகத்துக்கு முன்னால போய் நீ சமர்ப்பிக்கும் போது பரிசுத்த வேதம் சொல்லுது, நீ சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இதை யார் செய்தாலும் அவள் சபிக்கப்பட்டவள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த சாபம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னா பரிசுத்த வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஆமென். கொலோசியர் 2:8 சொல்றாரு, லௌகிக ஞானம். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஞானம்? உலகத்தில் உள்ளவன் அப்படிதான் சொல்லுவான், ரட்சிக்கப்படாதவன் அப்படிதான் சொல்லுவான். எங்க மாமா சொன்னாரு, பெரியப்பா சொன்னாரு, சித்தப்பா சொன்னாரு, அதனால வேற வழி இல்லாம செஞ்சிட்டோம்னா உன் பெரியப்பாவும் மாமாவும் சித்தப்பாவும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடிஞ்சிருமா? கூட்டு போவாங்களா? அவன் நரவதுக்கு போகும்போது நீயும் பின்னால போற. பைபிள் சொல்லுது, நீ விக்கிரகங்களுடைய கிரியைகளுக்கு உடன்படாம இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிரியமான தேவ பிள்ளையே, உன் ஆவிக்குரிய மண்டலத்தில் நீ வழி மாறி போவாயானால் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்துக்கு புறம்பா ஏதாவது ஒரு பழக்கத்தை அவன் சொந்த வந்தவன் குடும்பத்துக்குள்ள புகுத்தும் போது உனக்குள்ள வசனம் இருந்து கிரியை செய்து அதை தடுப்பதற்கு நீ தேவ ஆவியில நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வசனத்தை படிச்சாதான் ஆவியானவர் இடப்படுவாரு. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரியவனா எப்படி மாறுறது தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெறும்போதுதான் ஆவிக்குரியவனாக மாறுகிறாய். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதுப்படி வேத வசனங்களை வாசிப்பதன் மூலமாய். ஒரு சாதாரண மனுஷன் என்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போறான் அல்லது MBBS படிக்கிறான் அப்படின்னா அவன் படிக்க போகும்போது சாதாரண ஒரு வாலிப பையன். ஆனால் அதை கரெக்டாக அவன் 7 வருஷம் 8 வருஷம் படித்து வெளியில் வரும்போது அவன் சாதாரண பையன் இல்லை. அவன் யாரு? ஒரு நல்ல இன்ஜினியராக வெளியில் வரான், ஒரு நல்ல மருத்துவராக வெளியில் வரான். ஏன் அப்படி வர்றான் வெளியில்? இந்த பாட புத்தகங்கள் 6 வருஷம் அவன் தலைக்குள்ள புகுத்தப்படுகிறது. ஆமென். அளவுகளை அது புகுத்துகிறது. ஆமென். கட்டிட கலைகளை அவனுக்குள்ள புகுத்துறதுனால அவன் சிறந்த பொறியாளராய் வெளியே வர்றான். மருத்துவத்தை படிக்கிற ஒரு சாதாரண வாலிபன் 6-7 வருஷம் திரும்ப திரும்ப மருந்துகளையும் உடற்கூராய்வுகளையும் பார்த்து பார்த்து அவன் ஒரு சிறந்த மருத்துவரா மாறுறான். இதை போலவே பரிசுத்த வேதத்தை படிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வருகிற போது அவன் சாதாரண மனுஷனாய் அல்ல, அவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பரிசுத்த வேதம் சொல்லுது, சாதாரண ஆராதனை இல்லை, ஆவிக்குரிய ஆராதனை. என்ன ஆராதனை? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆராதனை? ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஞானம் நம்மை தேவனை விட்டு பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வேகமா வாசி. எப்படியெல்லாம் பிசாசு நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறான்னு கவனிங்க. வேகமா வாசிங்க. தானியேல் 6:5 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். நல்ல கவனிங்க. அவங்க சுத்தி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு தெரியுது, இந்த தானியேலை குற்றப்படுத்தி அவனை சிறைக்குள்ள அனுப்பணும், அவனை இல்லாம பண்ணணும் அப்படின்னா தேவனை பற்றிய எந்த விஷயத்துல?
பைபிளை பார்த்து சொல்லுங்க, தேவனை பற்றிய வேத விஷயம். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, என்ன விஷயம்? வேத விஷயம். பைபிள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய கட்டளைகள், தேவன் சொன்ன வசனங்கள், தேவன் பின்பற்ற கொடுத்த வார்த்தைகளை இவன் பின்பற்றுகிறதுனால அதுல இருந்து இவனை மாற பண்ணுகிறத தவிர வேற எத காரியத்திலையும் இவனை அகப்படுத்த நம்மால கூடாது. பிசாசு உனக்குள்ள போராட்டத்தை கொண்டு வரானா, முதல்ல தேவனுக்கும் உனக்குமான உறவை பிரிக்கிறதுக்கு ஜெபத்தை தான் அவன் கட் பண்றான். அல்லேலூயா. ஜெபம் இல்லாம போகும், தேவ பிரசன்னம் இல்லாம போகும், உலக சம்பாஷணை உனக்குள்ள வரும். உலகத்தில் ரட்சிக்கப்படாதவனுடைய வார்த்தைகள் உனக்கு ரொம்ப தேன் போல இன்பமா இருக்கு. அப்படின்னா தேவ பிள்ளையை நீ சுதாரிக்கணும். இது நீ துவண்டு போற காலம் அல்ல, இது நீ துடிப்போட எழுந்து கர்த்தரை பிடித்து கொள்ளுகிற காலம். ஆமென் சொல்லுங்க. தானியேலுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்புது. அவனை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு போராடுது. ஆனா எந்த விதத்துல அவனிடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாலும் அவனிடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க அவனை வீழ்த்துவதற்கு அவர்களால் முடியல. அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அது தெளிவா அதுல போடப்பட்டிருக்கிறது. இதோ பிரதானிகள், தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி என்னத்தை தேடினார்கள்? முகாந்தரத்தை தேடுறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால். அவன் எப்படி உள்ளவனாயிருக்கிறான்? உண்மை உள்ளவனாயிருக்கிறான். அவன் மேல யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படலை. ஏன்னா அவன் 3 வேளை ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். அவன் 3 வேளை கர்த்தரை தேடுறவனாயிருக்கிறான். 3 வேளை அபிஷேகத்தில் நிரம்புறவனாயிருக்கிறான். 3 வேளை ஆவியின் நிறைவுள்ளவனாயிருக்கிறான். ஆமென். 3 வேளையும் தேவ சத்தம் கேட்கிறவனாக அவன் செவிகள் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு? நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் சோர்வு ஏன் வருது தெரியுமா? ஏன் போராட்டம் வருது தெரியுமா? ஏன் அவமானம் வருது தெரியுமா? உன்னை பிசாசு குற்றம் கண்டுபிடிக்க உன்னை சுத்தி போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். உன்னை எவைகளில் அகப்பட வைக்கலாம் என்று சுத்துறான். ஆமென். உன்னை எந்த பிரச்சனை கொடுத்தா, எந்த பலவீனத்தை கொடுத்தா, எந்த வியாதியை கொடுத்தா, எந்த பண பிரச்சனையை கொடுத்தா நீ ஜெபத்தை நிறுத்துவியோ அதை திரும்ப திரும்ப அவன் கொடுக்கும் போது நீ சுதாரிக்கணும். இது எனக்கு வருகிற கஷ்டம் அல்ல, இது எனக்கு வருகிற சாதாரண பலவீனம் அல்ல, இது எனக்கு வருகிற சாதாரண வியாதி அல்ல. என்னோடு மறைமுக களத்தில் போராடுகிற சில பொல்லாத வல்லமைகளின் போராட்டத்தில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தானியேலின் புத்தகம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென். அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வேகமா வாசிங்க. இதோ அவன் என்ன திட்டம் போடுறான் பாருங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜாவினுடைய எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பிரபுக்களும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்றாங்க. அல்லேலூயா. திட்டம் என்ன தெரியுமா? ரொம்ப நாள் கிடையாதுப்பா, ஜஸ்ட் ஒரு 30 நாள். 30 நாள் இந்த தானியேலுடைய ஜெபம் நின்று போனால் 30 நாளைக்கு பிறகு அந்த ஜெப ஜீவியத்தை அவனால மீட்டெடுக்க எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சத்துருவுடைய திட்டத்தை பாருங்க. உனக்கு முன்னால ஒரு பண பிரச்சனையை கொண்டு வந்து வச்சு 24 மணி நேரமா அந்த பண பிரச்சனைகளையே சிந்திக்க வைக்கிறான் என்றால் பண பிரச்சனை பிரதானமானதல்ல. பண பிரச்சனைகளை கொண்டு வந்து வைக்கிற பிசாசுடைய திட்டம் 24 மணி நேரம் அந்த டிப்ரெஷன்ல நீ மூழ்கும் போது ஜெபத்தை மறக்கிறாய்.
எதை மறக்கிற? ஜெபத்தை மறக்கிற, தேவ பிரசன்னத்தை மறக்கிற. ஒரு பலவீனத்தை பிசாசு உனக்குள்ள கொடுத்துட்டா அந்த பலவீனம் ஜீவியத்தில் என்ன செய்யுதான்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அந்த பொல்லாத சத்துருவானவன் உனக்குள்ள பலவீனத்தை கொண்டு வந்து 24 மணி நேரமும் அந்த பலவீனத்தையே நினைக்க வைக்கிறான். வியாதி வந்துட்டு அந்த வியாதியவே யோசிக்க வைக்கிறான். ஆனா அந்த வியாதியை விட்டு நம்மால வெளியில வேற எதையும் நம்மால யோசிக்க, அவன் என்னன்னு திட்டம் போடுறான் பாருங்க. 7வது வசனத்துல, எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தெய்வத்தை வழிபடுகிறவன் அவன் இருக்கலாம். ஆனா இந்த 30 நாள் அவன் எந்த தெய்வத்தையும் வழிபட கூடாது. இந்த 30 நாள் அவன் எந்த கடவுளையும் தேடக்கூடாது. அவன் சொந்த வருமானத்தை தேடக்கூடாது. அவன் சிந்தனை முழுசும் இந்த பிரச்சனையவே நினைக்கணும், இந்த போராட்டத்தையே நினைக்கணும், இந்த அவமானத்தையே நினைக்கணும், இந்த கசப்பையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவன் சிந்தனையில இது மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு சத்துரு முடிவு பண்றான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உன் ஆவிக்குரிய மண்டலத்தில், உன் சிந்தைகளில் நீ பூட்டப்பட்ட அனுபவத்தில் சில யோசனைகள் உன்னை கவ்விக்கொண்டு சில பிரச்சனைகளையே யோசிக்க வைக்கிற அனுபவத்தில் உன்னை பிசாசு பூட்டி வச்சிருந்தா இந்த பகல் வேளையில ஆவியானவர் உன்னை விடுவிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுவிக்க போகிறார். உன் ஆவிக்குரிய மண்டலத்தில் உன் சிந்தனையில பூட்டப்பட்டிருக்கிற சில பூட்டுகள் இந்த பகல் வேளையில இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறது. ஆமென். நீ பிரச்சனைகளை சிந்திக்க பிறந்தவன் அல்ல, உன்னை சிருஷ்டித்தவரை சிந்திக்க பிறந்தவன். அல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவரை சிந்திக்கணும்னு பரிசுத்த வேதம் எப்படி சொல்லுது? இதோ வாலிபனே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை என்ன பண்ணு? உன் சிருஷ்டிகரை நினைக்க பிறந்தவன் நீ. அல்லேலூயா. உன் சிருஷ்டிகர் சாதாரணமானவர் அல்ல. நீ இழந்து போனதை அவரால் உனக்கு ஒரு க்ஷணப்பொழுதில் சிருஷ்டிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒரு தொழு நோயாளி, ஒரு குஷ்டரோகி கர்த்தரிடத்தில் வருகிறான். அவன் சொல்றான், நான் சுகமாக வேண்டும் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ சுகம் ஆவாய். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆவாய்? அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 6 மாசம் 10 மாசம் 2 வருஷம் சாப்பிட்டு 2 வருஷம் மருந்து சாப்பிட்டு வர வேண்டிய சுகம் இயேசு சொன்ன ஒரே வார்த்தையில் வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 18 வருஷம் ஒரு கூனி இருக்கிறாய். 18 வருஷமா அவ சாப்பிட்ட பல மருந்துகள் அவளை நிமிர்ந்து நடக்க முடிய வைக்கல. ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுது, 18 வருஷம் கூனியா இருந்தவளை பிடிச்சிருந்த ஒரு அசுத்தாவியினுடைய கட்டுகள் இயேசு சொன்ன மாத்திரத்துல ஒரே நிமிஷத்துக்குள்ள அந்த கட்டுகள் அவளை விட்டு விலகி போயிற்று. கை தட்டி ஆமென் சொல்லுங்க, கை தட்டி ஆமென் சொல்லுங்க. I believe. 4 மாதம் 6 வருஷம் 2 வருஷம் நான் சாப்பிட்டு இந்த மருந்துகளால் வராத விடுதலை எனக்கு இயேசுவின் நாமத்தில் வர முடியும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு பாஸ்டர், இப்ப இருக்கிற சம்பாத்தியத்தில் அதை அடைக்கணும்னா எனக்கு இன்னும் 6-7 வருஷம் ஆகும்னு நீங்க சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உன் வருமானம் 20,000 ரூபாய்க்குள்ள இருக்கலாம். 5 லட்சம் ரூபாய் அடையணும்னா உன் பலத்தில் போராடாத, கர்த்தரை உன் யுத்த களத்தில் இறக்கி விடு. ஆமென். உன் யுத்தத்தை கர்த்தருடைய யுத்தமாக நீ மாற்று. லௌகிக ஞானத்தில் சத்துருவம் பக்கத்தில் வரும்போது உன் சொந்த புத்தியில் அவனிடத்தில் போகாத. உன் ஆவிக்குரிய மண்டலத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி நீ போராடவனை அர்ப்பணிப்பாயானால் நீதான் ஜெயம் பெற போகிறாய். நீதான் ஜெயம் பெற போகிறாய். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை குறித்து பிசாசுடைய திட்டம் என்ன? தானியேல் 6:7 வாசிக்கிறோம், எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர என்ன செய்ய கூடாது? தேவனை மனுஷனை யாரையும் தேடக்கூடாது. 30 நாள். சயின்டிஃபிக்கா
நீங்க அறிவியல் பூர்வமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு மனுஷன் 21 நாள் வரைக்கும் தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சா 22வது நாள் தானாக அந்த பழக்கம் அவனுக்குள்ள வந்துவிடும். அல்லேலூயா. இதை போலவே இந்த பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் சொல்றான், 21 நாள் அல்ல 30 நாள் வரைக்கும் நீ ஆண்டவரை தேடாம இருந்தா 31வது நாள் போய் ஜெபம் பண்ணலான்னு நீ நினைச்சா கூட உன்னால முடியாது. ஆகவே தேவ பிள்ளையே, ஓ சிந்தனையில சத்துரு போட்டு வச்சிருக்கிற பலவீனத்தின் எண்ணங்களை புறம் தள்ளி விட்டு இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துக்கு ஓடிவா, அவருடைய கூடாரத்துக்குள்ள ஓடிவா, அவருடைய எல்லைக்குள்ள ஓடிவா, அவருடைய சமூகத்துல ஓடிவா. நீ வந்தா தேவனுடைய மகிமை காண்பாய். எத்தனை பேருடைய மகிமையை காண போகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விடுதலை வேணும்னா, உங்க ஆவிக்குரிய நினைவுகளில் ஒரு மாற்றம் வரணும்னா 30 நாள் வரைக்கும், ஒருவேளை உன் ஜீவியத்தில் சில மாதங்களாக நீ கர்த்தரை தேடக்கூடாதபடி, கர்த்தரிடத்தில் ஜெபிக்க கூடாதபடி, உன் சிந்தனைகளில் டிப்ரெஷன்கிற மன அழுத்தத்தை சத்துரு கொடுத்திருந்தான்னா இன்னைக்கு ஆவியானவர் உன்னை அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை மருந்துகளால உன்னை கொண்டு வர முடியாத சில பயங்கரமான சங்கிலிகள்ல சத்துரு உன்னை கட்டி வச்சிருந்தான் இல்லையா, அந்த சங்கிலிகள் இன்னைக்கு பகல் வேளையில இயேசுவின் நாமத்தில் உடைகிறது நீ பார்க்க போகிறாய். கை தட்டி ஆவில நிரம்பி ஆமென் சொல்லுங்க. சத்தமாமே ஆமென். உன் யோசனை எப்போதும் கர்த்தருடைய யோசனையா இருக்கணும். அல்லேலூயா. சிலரெல்லாம் பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, கர்த்தரை நம்புவாங்க, ஆனா யோசிக்கிறதெல்லாம் கர்த்தரை கிடையாது. எதை யோசிப்பாங்க? பிரச்சனையவே யோசிப்பாங்க. 24 மணி நேரமும் பிரச்சனையவே யோசிப்பாங்க. 24 மணி நேரமும் போராட்டத்தையே யோசிப்பாங்க. இது இப்படி இருக்குதே, இது அப்படி இருக்குதே, இது என்ன பண்றது, அது என்ன பண்றது. இதை நீ நினைக்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம். ஆனா இன்னொரு காரியம் இருக்குது, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட உடனே எல்லாரும் மனம் பதறி, ஐயோ குறைவுபட்டு விட்டதே, இனி என்ன செய்ய போறேன்னு எல்லாரும் கலங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரம் கலங்காமல் எழும்பி போய் தன்னுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்து சொல்கிறாள், இதோ திராட்சை ரசம் என்ன செஞ்சிச்சு. சத்தமா சொல்லுங்க. இதுவரைக்கும் அவர் எந்த அற்புதத்தையும் தாய்க்கு முன்னால் நிகழ்த்தல. ஆனா தாய்க்கு தெரியுது, தன் மகன் தன்னுடைய மகன் மட்டுமல்ல, அவர் தேவகுமாரன். அவருக்கு முன்னால இந்த திராட்சரச குறைவு ஒரு பெரிய பிரச்சனை என்பது எத்தனை பேர் நம்புறீங்க? இஃப் யூ பி வித் ஜீசஸ், நீங்கள் இயேசுவோடு கூட இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. உங்க போராட்டம் ஒரு பொருட்டே, உங்களுடைய நிந்தனைகள் ஒரு பொருட்டே, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்க சிந்தனை முழுசும் அப்பா மட்டும் நிரம்பி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எது நல்லா இருக்கீங்களான்னு சில பேர்கிட்ட கேட்டுட்டா நம்மளும் சேர்ந்து பாதிக்கப்பட்டுருவோம். பார்த்துருக்கீங்களா? சில நபர்கள்ட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, எங்க பிரதர், எங்க பாஸ்டர், ஒன்றும் நல்லா இல்லை, இந்த ஆள் இப்படி பேசுறார், என் மனைவி இப்படி இருக்கிறா, என் பிள்ளைகள் இப்படி. இதெல்லாம் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. அவர் சுமந்ததை நினைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மைனர் அல்லேலூயா, அல்லேலூயா. மனசுலது சொல்லாம கை உயர்த்தி, தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. கை உயர்த்தி சொல்லுங்க. தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குவீர் இரக்கத்தினாலே. வலது கரத்தை உயர்த்தி, தாங்கினி தப்புவித்தி சுமந்தி
சொல்லுங்க. சுகம் தந்தி ஜீசஸ் தாங்கினி தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி தாங்கினி தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. சத்தமா கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஒன்று உங்களுக்கு சொல்றேன், உங்களை அவர் தாங்கினது இன்னைக்கு நேத்து அல்ல, உங்க கருவிலிருந்தே அவர் உங்களை தாங்கிட்டு இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். உங்க தாயின் கருவில் உங்க தாய் உங்களை கற்பத்தில் இருக்கும்போது பாதுகாத்ததை விட அவர் உங்க மேல கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறாரு. ஆமைன்னு சொல்லுங்களேன். எத்தனையோ முறை நீங்க உங்க தாய் கர்ப்பமா இருந்த காலத்தில் அவங்க கீழே விழுந்திருக்கலாம், வயிற்றில் அடிபட்டு இருக்கலாம். அப்பெல்லாம் உங்களை பாதுகாத்தது உங்கள் தாயினுடைய கவனம் மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் நம்மை காப்பாற்றி இருக்கிறது. அங்க அவர் சுமந்திருக்கிறாரு. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலேயே அழிஞ்சிருக்க வேண்டிய என்ன, கல்லறைக்குள்ள படுத்திருக்க வேண்டிய என்ன இன்னைக்கும் வச்சிருக்கிறாருன்னா அவர் என்ன தாங்குறாரு. தாங்குறாரா இல்லையா? கை உயர்த்தி சொல்லுங்க. தாங்கினி தப்புவித்தீ சுமந்தி தாங்கினி தப்புவித்தீர் சுமந்தி சுகம் தந்தி கருவில் இருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினி தப்புவித்தீர் சுமந்திங்க. சுகம் தந்தி வலது கரத்தை உயர்த்தி தாங்கினி சொல்லுங்க. தப்புவிப்பீர் சுமந்தி ஐயா தாங்கினி தப்புவிப்பீர் டாடி. சுமந்தி ஆமா சுகம் தந்தி சத்தமா தாங்கினி தப்புவிப்பீர் சொல்லுங்க சத்தமா ஆண்கள். சுமந்தி ஆமா சுகம் தந்தி கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் என்னை தெரிந்து கொண்டீரே, உருவமதில் அன்பு வைத்தீரே. மேஜர் மேஜர் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தறிந்தீர். ஆமே தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தறிந்தீரே. கை உயர்த்தி தெய்வமே இயேசுவே நீங்கதான் எனக்காக சத்தமா
பேர் வச்சுட்டாராம். ஆமென். அப்போ எனக்கு அதில் ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லி தந்தாரு. நம்ம தாயும் தகப்பனும் நமக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் என் மேலே ஒரு பேரை வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. எங்கள் அப்பா என்ன பையன்தான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாலேயே அப்பா பையன்னு முடிவு மட்டும் பண்ணலை, அவனுக்கு பேரும் வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கற்பத்தில் இருக்கிற பிள்ளைய நம்ம ஸ்கேன் பண்ணாதான் ஆணா பொண்ணான்னு பார்க்க முடியும். ஆனால் உங்கள் கற்பத்தில் வளர வேண்டியது ஆண் தான் அல்லது பெண் தான்ங்கிறத கர்த்தர் முடிவு பண்ணும் போதே அதற்கான பேரையும் வைத்து பிறக்க பண்ணுகிறார். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த நல்ல தெய்வத்தை குறித்து வேதம் சொல்லுது. தானியேல் இவ்வளவு காரியம் தன்னை சுற்றி நடந்தாலும் 30 நாள் அந்த ராஜாவாகிய தெய்வத்தை தவிர, ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த காரியெல்லாம் நடக்கும் போதும் 10ஆம் வசனம் சொல்லுது. தானியேல் 6:10 வாசிக்கிறோம். வாசிங்க வேகமா. தானியேல் 6:10 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க எங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. சத்துரு சொல்றான், நீ ஜெபிக்க கூடாது, உனக்கு பலவீனம் வந்துட்டு ஜெபம் பண்ணாத, உனக்கு வியாதி வந்துட்டு ஜெபம் பண்ணாத, உனக்கு பண பிரச்சனை வந்துட்டு ஜெபம் பண்ணாத, உனக்கு குடும்ப பிரச்சனை வந்துட்டு ஜெபம் பண்ணாத. இதெல்லாம் அவன் சொல்லும் போது, இதையெல்லாம் சத்துரு செஞ்சுட்டான்னு தெரியும் போது தானியேல் செய்த காரியம், தன்னுடைய வீட்டுக்குள்ள போய் மேல் வீட்டறையில பிரவேசித்து தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென், ஆமென், ஆமென். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எவன் இந்த காரியத்தை மீறானோ அவன் எந்த கெபிக்குள்ள போடப்படணும்? சிங்க கெபிக்குள்ள போடப்படணும். ஆனால் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேலுக்குள்ள ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார், தானியேலே உன் ஜெபத்தை நிறுத்தாத. உன் ஜெபம், தானியேலுடைய ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுது. தானியேலே, தேவன் தூதன் சொல்றாருங்க, இதோ தானியேலே உன் ஜெபம் சாதாரணமானதல்ல, உன் ஜெபம் சிங்கங்களின் வாய்களை கட்ட வல்லமை உள்ளது. ஆமென். நான் நம்புறேன், நீங்க ஜெபம் பண்ணுகிற ஜெபம், நீங்க பண்ணுகிற ஜெபம், நீங்க வடிக்கிற கண்ணீரின் ஜெபம் உங்க போராட்டத்தை மாற்ற வல்லமை உள்ளது. உன் ஜீவியத்தை குறித்து சத்துரு எந்த கையெழுத்தவன் போட்டு வச்சிருந்தாலும் அந்த கையெழுத்தை குலைக்க தேவனால் கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் என்ன வேணாலும் சொல்லி வைக்கட்டும். ஆமே, இன்னும் 3 மாசத்துக்கு முன்னால முன்னேற முடியாது, இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னால முன்னேற முடியாதுன்னு சொல்றானா, அந்த நேரத்துல தான் நீ அதிகமா ஜெபம் பண்ணணும். அந்த நேரத்துல தான் நீ அதிகமா கர்த்தரை தேடணும். அந்த நேரத்துல தான் உங்க வாய் கர்த்தரை அதிகமா துதிக்கணும். அந்த நேரத்துல தான் நீ அபிஷேகத்துல நிரம்பி வழியணும். அந்த நேரத்துல தான் அவன் ஆவிக்குரிய மண்டலத்துல நீ போராடுகிறவனா மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, தானியேலோ வென்றார். தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு என்ன செஞ்சாச்சு? கையெழுத்து வச்சாச்சு. பிசாசு முடிவு பண்ணிட்டான். டாக்டர்கள் ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க, இனி அவ்வளவுதான். என் கடன்காரங்க, கடன் கொடுத்தவங்கெல்லாம் 2 நாள் தான் கெடு கொடுத்துருக்குறாங்க. என் பலவீனத்துக்கு 2 நாள் தான் மருத்துவர்கள் கெடு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை கெடு எனக்கு கொடுக்கப்பட்டாலும் என் முழங்கால் சரியா முடங்குனா எனக்கு கொடுக்கப்பட்ட கெடுகளை எல்லாம் தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன்.
நமக்கு பிரச்சனை வந்தா உடனே என்ன செய்வோம்? உடனே வாழ்க்கையை முடிச்சுக்கிடலாம். உடனே வாழ்க்கையை முடிச்சு நம்ம வாழ்க்கையை முடிச்சு மொத்தமா போய் சேர்ந்துடலாம்னு முடிவு பண்றோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நம்ம ஜன்னலை சாத்துவோம், கதவை சாத்துவோம், ஒரு புடவையை தேடி மேலே ஏறி தொங்கிடலாமான்னு தோணும். இது எல்லாம் தோணல. இந்த தானியேலுக்கு என்ன தோணுது தெரியுமா? தன் பலகணி என்று சொல்லப்படுகிற ஜன்னலை திறந்து வச்ச மேனிக்கே ஜன்னலுக்கு முன்னால முழங்கால் போட்டு எருசலேமுக்கு நேராக கையை உயர்த்தி, எருசலேமின் தேவனே, என்னை ரட்சித்தவரே, என்னோட பேசுகிறவரே, என்னோட சம்பாஷிக்கிறவரே, என்னை அபிஷேகித்தவரே, எனக்கு ஞானம் தந்தவரே, என்னை மீட்டெடுத்தவரே, என்னை கேட்கிறவரே. இதை கேட்கும் போது, ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்றேன், உன் ஜெபம் சாதாரணமானதல்ல. உன்னை கர்ச்சித்து விழுங்கலாம் என்று சொல்லி வருகிற சில பால சிங்கங்களின், பொல்லாத வலு சர்ப்பங்களின், பொல்லாத ஆவிகளின் வாய்களை கட்டுகிற வல்லமாய் உன் ஜெபத்துக்கு தான் இருக்குது. ஆமென், ஆமென். வேற யார் ஜெபத்துக்கும் கிடையாது. ஆமென். முதல்ல உங்க முழங்கால் என்ன செய்யணும்? சொல்லுங்க சத்தமா. உங்க முழங்கால் என்ன செய்யணும்? உங்க முழங்கால் முடங்கணும். உங்க முழங்கால் கர்த்தருடைய பாதத்தில் முடங்கணும். உங்க கைகள் கர்த்தருக்கு நேரம் உயர்த்தப்படணும். அப்படி உயர்த்தப்பட்டுச்சுன்னா உன் ஜீவியத்தில் நீ குறைவை காண மாட்டாய். பலவீனங்களை தாண்டி வர கர்த்தர் கிருபை தருவார். வியாதிகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். உனக்கு விரோதமாய் வருகிற சிங்கங்களை போன்ற பிரச்சனைகளை நீ மேற்கொள்ளணும்னா உன் முழங்கால் முடக்கப்படணும். இன்னைக்கு பிசாசுடைய பெரிய திட்டம் என்ன தெரியுமா? 24 மணி நேரம் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவன் சிந்திக்க வைக்கிறான். இன்னைக்கு அந்த பிரச்சனைகளின் நினைவுகள் இருந்து நீ வெளியே வா. ஆவியானவர் உன்னை அழைக்கிறார், நீ வெளியே வா. நீ வெளியே வரும்போது உன் சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும். உன் சிந்தனை ஜெப சிந்தனையா மாறும். உன் நினைவுகள் ஜெப நினைவுகளா மாறும். உன் வாய்கள்ல இருந்து கர்த்தர் புது பாட்டை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீ பழைய காரியத்தை பேச மாட்ட. ஆமென். பழைய யோசனையை யோசிக்க மாட்ட. நீ என்ன சொல்லுவ தெரியுமா? அல்லேலூயா. தாங்கினி தப்புவித்தீ சுமந்தி சுகந்தந்தி தாங்கினி தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. தாவீது சொல்றாரு, என் குடல்கள் எல்லாம் எனக்குள்ள எரிகிறது. I could feel the fire in my intestine. என் குடலுக்குள்ள நல்ல ஆரோக்கியம் இல்லை. சாப்பிட்டது ஜீரணம் ஆகல. இந்த மனுஷர்கள் பேசுகிற வார்த்தையை நிமித்தம், என் பலவீனங்கள் நிமித்தம் உடல் முழுசும் புண்ணா வேகுது. ஆனாலும் தாவீது சொல்றாரு, நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 24ஆம் சங்கீதத்தில் இந்த வார்த்தை சொல்றாரு, நீர் என்னை தாங்கினி. கை உயர்த்தி சொல்லுங்க, தாங்கினி தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. தாங்கினி வெஸ்டர்ன்ல தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்கி வந்தீர் இரக்கத்தினாலே. சொல்லுங்க. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை காத்து வந்தீர் இரக்கத்தினாலே. தாயினி தப்புவித்தீர் சுமந்தி சுகம் தந்தி. தாயினி தப்புவித்தீர் சுகந்தி சுகம் தந்தி. அல்லேலூயா. ஜபத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார்.
ஆமென் சொல்லுங்க. உன் கண்ணீரை சிந்தி பல இரவுகள், நீ விழித்திருந்த இரவுகள், நீ ஜெபித்த இரவுகளுக்கு கர்த்தர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டா. தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறான் 22வது வசனத்துல, இதோ 20வது வசனத்துல ராஜா கேட்கிறாரு, இதோ துயர சத்தமா. என்னாச்சோ? தாவீது அங்க தானியேல் இருக்கிறானா இல்லையான்னு தெரியாம தானியேல்கிட்ட கேட்கிறாரு, தானியேலே, இதோ நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க எப்படி இருந்தாரா? எப்ப பிரச்சனையில இருந்தியே, யாராவது நீ உங்களுக்கு போன் பண்ணா நீ நல்லா இருக்கிறியா, அந்த பலவீனத்தை ஜெயிச்சிட்டியா, அந்த போராட்டத்திலிருந்து வெளியில வந்துட்டியா, அந்த வியாதியை மேற்கொண்டுட்டியா, நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டா, இந்த 2026ல கர்த்தர் உன்னை இப்படி சொல்ல வைக்க போகிறார். 22வது வசனத்துல தானியேல் சொன்ன பதில பாருங்க. இதோ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, வாசிங்க இந்த வசனத்தை. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன பண்ணி போட்டா? கட்டி போட்டா. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இதோ உன்னை கர்ச்சிக்கும்படி வந்த சிங்கம் இந்த பகல் வேளையில கட்டப்படுகிறது. வியாதி என்கிற சிங்கம், பலவீனம் என்கிற சிங்கம், போராட்டம் என்கிற சிங்கம் இப்பொழுது கட்டப்படுகிறது. ஆமென், 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 ஹல்லேலூயா. சிங்கம் வந்த உடனே ஓடி போறவன் இந்த உலகத்தில் உள்ளவன். ஆமென். ஆனா உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா, சில சிங்க கெபிக்குள்ள போட உடனே நீங்களும் நானும் மறந்து என்ன ஜெபம் பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, இந்த சிங்க கெபியில் இருக்கிற கம்பியெல்லாம் கலந்து விழுவதாக. கலண்டுருச்சுன்னா நான் எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படி நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். ஆமாம், நான் போடும்போது என்னை தூக்கிட்டு போடுறவனுக்கெல்லாம் ஒரு 4 நாள் வயிற்றால போயிடுச்சுன்னா என்னை தூக்க முடியாமல் விட்டுட்டு போயிடுவானுங்க. ஆண்டவரே, அப்படி ஏதாவது செய்யுங்க. அப்படி கிடையாது. தானியேல் ஜெபம் பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? தானியேலுடைய பல கனிகளுக்கு முன்னாக, அவன் ஜன்னலுக்கு முன்னால தான் குழி தோன்றாங்க, அவன் கண்ணுக்கு முன்னால தான் அந்த கெபியை உண்டாக்குறாங்க, அவன் கண்ணுக்கு முன்னால தான் கெபியை ரொம்ப உறுதிப்படுத்துறாங்க. மரங்களால், கம்பிகளால் அதை எல்லாவற்றையும் சிறந்த முறையில் செய்யறாங்க. உள்ள கொண்டு வந்து சிங்கத்தை அடைக்க வர வரைக்கும் அவன் தானியேல் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா இந்த தானியேலுக்குள்ள பயம் ஏன் வரல தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், இவனால சிங்கத்தை கொண்டு வந்து தான் உள்ள போட முடியுமே தவிர சிங்கத்தை பார்த்து தானியேலை கடின்னு கட்டளை அவனால கொடுக்க முடியாது. ஆமென். சிங்கத்துக்கிட்ட நேரடியா பேசுற ஒருத்தர்கிட்ட இப்ப நான் நேரடியா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் திருப்பி சொல்றாரு, தானியேலே பயப்படாத, எத்தனை பால சிங்கத்தை கொண்டு வந்து பட்டினி போட வச்சு அவன் உன்னை பட்சிக்கும்படி அவன் காத்திருந்தாலும் நான் கட்டளை இட்டால் ஒளியே என்னுடைய வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவராசிகள் உன் மேல வாய் போடுவதில்லை. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. உன் ஜீவியத்தை பிசாசு தொடுவதில்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பகல் வேளையில உங்களுக்கு விரோதமா இருக்கிற பால சிங்கங்கள் உங்க மேல வாய்ப்போட கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலையோடு கூட உங்களை அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். Let the background shall be your, let the prayer shall be your background. உன் பின்புலம் ஜெபமாய் மாறுவதாக. உன் பின்புலம் ஜெபமாய் மாறுவதாக. யாருடைய சப்போர்ட் இருக்குதோ இல்லையோ, உன் ஜெபம் உன் பின்புலமா மாறட்டும். உங்க ஜெபம் உங்க பின்புலமா இருந்தா உங்களை ஒதுக்கினவர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க உங்களை தேடி வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் போடலாமா? எல்லாரும் கை உயர்த்தி கண்களை மூடி உள்ளத்திலிருந்து சொல்ல போற வாய் திறந்த ஆண்டவரை பார்த்து உள்ளத்துல இருந்து சப்தத்தை உயர்த்தி, தாங்கினி தப்புவித்தி சுமந்தி சுகம் தந்தே, தாங்கினி தப்புவித்தி
கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே நான் நிற்கிறது இரக்கத்தினால, நான் பிழைச்சிருக்கிறது இரக்கத்தினால, நான் ஜீவிப்பது இரக்கத்தினால, நான் விடுவிக்கப்பட்டது இரக்கத்தினால, நான் தப்புவிக்கப்பட்டதும் இரக்கத்தினாலே, இரக்கத்தினாலே. சொல்லுங்க, கை உயர்த்தி இரக்கத்துக்காக நன்றியா, நன்றியா. ஏசையா, 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 ஏசையா. சொல்லுங்க, சொல்லுங்க, ஏசையா, 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 ஏசையா. கை உயர்த்தி சொல்லுவோம், தாங்கினி அப்புவித்தே சுமந்தே சுகம் தந்தே தாங்கினி தப்புவித்தே சுமந்தே. சுகம் தந்தே. உடனே உன கை உயர்த்தி சொல்லுங்க, இம்மட்டும் சுமந்தீங்களே, இனியும் நீங்க சுமக்க ஒப்பு கொடுக்கிறேன், இனியும் நீங்க சுமக்க ஒப்பு கொடுக்கிறேன். எஸ், உங்க தொடுதல் என் வாழ்க்கையில உண்டாவதாக. என்ன உங்க உள்ளங்கையில சுமந்துருங்க ஆவியானவரே, என்ன சுமங்கப்பா. உள்ளங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்பா, லேதேனனா லேதேனனா ராஜா
ராஜா. தேவ பிள்ளைய உன் ஜபத்தை நிறுத்திடாத. உன் ஜபம் சிங்கங்களின் வாய்களை கட்ட வல்லமை உள்ளது. உன் ஜபம் சிங்கங்களின் பற்களை தகர்த்து போட வல்லமை உள்ளது. சத்துருவின் திட்டமே சில கால நீ ஜெபிக்க கூடாது, சில கால நீ கர்த்தரை தேடக்கூடாது. அந்த போராட்டத்தை எல்லா ஆவியானவர் இந்த பகல் வேளையில எல்லைகளிலிருந்து உடைக்கிறார். பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் ஜெப ஆவியை. Be filled in His Spirit. Shadalabaradana Ribaladalabalagana Ribale. ஆமென். நீங்க நடத்துங்க ஆவியானவரே, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அப்படி எழுப்பி நிற்கலாம்.